அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இரான் செய்தியாளர் செந்தில் ராஜா, விவரம் என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு அந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தற்போது எக்ஸ்போக்கல்டி வாயிலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மற்றும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் மீது விரைவான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தண்டனை பெற்று தர வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடூர குற்றத்தில் வேறு யாராலும் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படும் நிர்பயா நிதியை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடங்களை கண்டறிந்து அங்கு ஸ்மார்ட் கம்பங்கள் அமைத்தல், அவசர கால பட்டன்கள், சிசிடிவி கேமரா அமைத்தல், தொலைபேசி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்துதல், மாநகர பேருந்துகளில் அனைத்திலும் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பொது இடங்களில் பெண்களுக்கான கழிப்பறை வசதிகள், பெண்கள் பாதுகாப்பான அவசர கால தொலைபேசி எண், கைபேசி செயலி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பொது இடங்கள் என அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் விஜய் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்த போன்ற பிரச்சனைகளில் அவர்கள் நடவடிக்கை எடுப்பது மட்டுமில்லாமல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது போன்று ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் இவை முழுமையாக செயல்படுகின்றனவா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் விஜய் தன்னுடைய அந்த கண்டன பதிவில் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இவ்வாறு செய்வதில் எந்த சமரசமும் இல்லாமல் உடன்படாமல் தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று விஜய் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா.